பிரம்மாண்டத்தை நோக்கி ஜனங்கள் திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன்ல ஆராதனை நடக்குது, 25 பேர் முதல்ல வர்றாங்க. அப்புறம் பாஸ்டரையா செய்தி கொடுக்க போகும்போது 15 பேர் இருக்கிறாங்க. யான்ற விழித்திருந்து செபிக்கிற உங்கள் சபை போதகரை அசட்டை செய்யாதீர்கள். ஒரு போதகருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை அறிந்து பேசுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோட இல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இந்த நாட்களில நாம் பார்க்கிறோம், சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சபைக்கு போக முடியாத நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆத்துமாக்களுக்கும் சபை போதகருக்கும் தொடர்பு உண்டு இருக்கும் என்று சொன்னால் அது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான். ஏனென்று சொன்னால் விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. ஆகவே எல்லார் வீட்லையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். கூலி தொழிலாளி வீட்டில் ஆனாலும் சரி, குபேரன் வீட்டிலும் சரி, ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத வீடுகள் கிடையாது. ஆகவே இன்றைக்கு தொடர்பு ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக தான், சமூக வலைத்தளம் மூலமாக. அப்படி சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்றைக்கு ஆராதனை ஆன்லைனில் நடத்தப்படுகிறது. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக சபையுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அநேகர் அந்த சபையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படுகிற ஆன்லைன் ஆராதனையில் பங்கு கொள்வதில்லை. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இன்றைக்கு அதை புறக்கணிக்க ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு பெரிய பெரிய சுவிசேஷத்தின் பெரிய பெரிய ஸ்தாபனத்தின் தலைவர் டிவி வச்சிருக்கிறதுனால அந்த டிவி மூலமாக நேரடியாக மக்களை சந்திக்கிற, என எப்பவுமே டிவி பார்க்கறது ஒரு இயல்பு பழக்கங்கிறதுனால டிவி மூலமாக இன்றைக்கு மக்களோடு நேரடியாக ஜெபம் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்து இழுத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடித்த சுவிசேஷ ஊழியர்கள், உங்களுக்கு பிடித்த சுவிசேஷ ஸ்தாபன தலைவர்களை நீங்கள் நேசியுங்கள், உதாரணமாய் கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஆத்துமாக்களுக்காக விழித்திருந்து செபிக்கிற உங்கள் சபை போதகரை அசட்டை செய்யாதீர்கள். உங்கள் சபையிலிருந்து வருகிற ஆன்லைன், உங்க சர்ச்சு போதகர் டிவி வைக்கிற லெவலுக்கு பெரிய வசதி படைத்தவராக இருக்க முடியாது. அது இல்லாததுனால அவர் தன் கையில இருக்கிற செல்போனை ஸ்டாண்ட்ல மாட்டியோ இல்ல கையில டேபிள்ல வச்சோ அதன் வழியாகத்தான் அவர் ஆராதனை நடத்தி கொண்டிருப்பார். அதன் வழியாகத்தான் செய்தியும் கொடுத்திருப்பார். இப்போ அந்த செய்தியையும், அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அந்த செய்தியை இன்றைக்கு கேட்பதில்லை. காரணம், பிரம்மாண்டத்தை நோக்கி ஜனங்கள் திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உத்தரவாதம் கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற உங்கள் போதகரை நீங்கள் அசட்டை பண்ணுவது நல்லதல்ல. ஏனென்று சொன்னால் அவர் உற்சாகத்தோடு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போ ஆன்லைன்ல லைவ்ல, நான் இப்போ வீடியோல லைவ்ல பேசுறா, எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ல தெரியும். இப்ப நான் சபை நடத்துறேன், நான் ஒரு சுவிசேஷகன். ஒருவேளை நான் சபை நடத்துறேன், சபையில இருந்து ஒரு ஆராதனை ஆன்லைன்ல கொடுக்கறேன், எனக்கு முன்னால இருக்கிற இந்த போன்ல எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்ப என் சர்ச்சில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இங்க வெறும் 10 பேர் பார்த்துட்டு இருந்தா போதகருக்கு எப்படி இருக்கும்? எங்க டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஊரடங்கு போட்டிருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆராதனை 10 to 12 இல்லை 8 to 10 அந்த நேரத்தில் உங்கள் சபையில இருந்து ஆன்லைன்ல கொடுக்கப்படுறத நீங்க குடும்பமா உட்காருங்க. இந்த நேரங்கள்ல அதை அசண்டை செய்யாதீங்க. ஆனா உட்காருங்க, டிவிக்கு முன்னால உட்காருங்க. டெய்லி 3 மணி நேரம் லைவ் ஓடுது, அதுல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் உட்காரண்டான்னு சொல்லல, ஆனால் உங்க சபை போதகரை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். ஏன்னா அவர் பார்க்கும்போது தூக்கப்படுவார். என்னுடைய அன்பு சகோதரன் மும்பையில இருக்கிறார். இந்த ரெக்கார்ட் போடுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். 300 பேருக்கு மேல சபையில இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, ஆன்லைன்ல ஆராதனை நடக்குது, 25 பேர் முதல்ல வர்றாங்க. அப்புறம் பாஸ்டரையா செய்தி கொடுக்க போகும்போது 15 பேர் இருக்கிறாங்க. யான்றாரு. எத்தனை துக்கமா இருக்கும் தெரியுமா அந்த போதகருக்கு? உங்களுக்காக ஜெபித்து, உங்களுக்காக விழித்திருந்து பாரப்பட்டு ஜெபித்து, ஐயா 12:30 மணிக்கு வீட்டுக்குள்ள பேய் சத்தம் கேட்கும்பீங்க, ஐயோ தலைவலிக்குன்னு அழுகாங்கம்பீங்க, பேய் பிடிச்சி ஆடுது. நல்லா புரிஞ்சுக்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம் பெரிய டிவி வைத்து பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டுகிற எந்த ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபகரும் பெரிய சுவிசேஷகன் தலைவனும் உங்க வீட்டுல நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு வர மாட்டார். நீங்க போன் அடிச்சு அவர் எடுக்க மாட்டார். உங்க வீட்டுல பிரச்சனைனா ஓடி வர்றது உங்கள் சபை போதகர் மாத்திரம்தான். ஆகவே தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க, கனம் பண்ணுங்கள். பாஸ் லைன்ல வந்துட்டாரா, உட்காருங்க. இவனையா பாஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஊழியக்காரன், ஒரு போதகருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை அறிந்து பேசுகிறேன்.
எத்தனை பாரத்தோடு உங்களை ஜெபித்துக் கொண்டிருப்பார். அவரை அசட்டை பண்ணுவது நல்லதில்லை. ஆகவே தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா சபை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அங்க ஆராதனை உட்காருங்க. சின்ன போனால் தூக்கி வச்சுட்டு உட்காருங்க. உங்க வீட்டுல பெரிய எல்இடி டிவி இருக்கலாம், ஆனா அந்த போன்ல போதகர் மூலமாய் வருகிற வார்த்தையை கேளுங்கள், அதை உற்சாகப்படுத்துங்கள், கீழ்ப்படிங்கள். மாத்திரமல்ல, அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த நேரத்தில் உங்கள் போதகரை நீங்கள் மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்காக கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப தசம பாகம் சில சொல்றாங்க நியாயப்பிரமாணத்தின் கீழ். ஏங்க தசம பாகம் கொடுக்கிற நியாயப்பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணத்துல இப்ப நியாயப்பிரமாணம் ஆபிரகாம் காலத்திலே தசம பாகம் ஆபிரகாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு, நியாயப்பிரமாணத்துல சேர்க்கப்பட்டது. ஆனா தசம பாகங்கிறது தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவது. ஆபிரகாம் ஏன் தசம பாகம் கொடுத்தான்? அவன் யார் சொல்லி கொடுத்தான்? தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு. அவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் தசம பாகம் கொடுத்தான். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறதுல நிச்சயமாக ஒரு பங்கை கர்த்தர் கொடுக்கணும். இந்த நேரத்துல நல்ல வேலை நம்ம சர்ச்சை போல பாஸ்டர் பாக்குறது இல்ல, அதனால ஓகே காணிக்க கொடுக்கண்டாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காணிக்க உங்களுக்கு சபைக்கு போய் நீங்க காணிக்க போடணும்னு வச்சுக்கோங்க. அந்த காணிக்கை எடுத்து வைத்து அதை ஏற்ற நேரத்தில் உங்க போதகர் கையில கொடுங்கள். சபை போதகரை கனம் பண்ணுங்கள். ஆன்லைன்ல வந்தா உட்கார்ந்து அதை பாருங்க. 300 பேர் சபையில இருக்கீங்களா? 300 பேர் வீட்டுல ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அத்தனை வியூஸ் அதில் தெரியணும். அவர் சந்தோஷமா செய்து கொடுப்பார், சந்தோஷமா ஜெபம் பண்ணுவார். இந்த நேரத்துல நாங்களே பஞ்சத்துல இருக்கோம் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் பிள்ளைங்க ஒரு நாள் பஞ்சத்துல இருக்க முடியாது. கர்த்தர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தர் தெருவுக்கு ஒரு நாளுமே குறைபட. உங்கள் சிறுமையிலும் நீங்கள் உதாரத்துவமாய் தாங்குங்கள். உங்களுக்கு சபை போதகருக்கு தாங்குங்கள், ஊழியர்களை தாங்குங்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த எபிரேயர் 13:14 சொல்லுது, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதீங்க. அதையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.